இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து என்னமோ சௌத்ரி சார், பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சார், இவங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தோம். கொண்டு வந்தவர் சௌத்ரி சார். நான் அவர் வச்சு டைரக்ட் பண்ணல, ஒரே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதாவது சுயம்பரம்னு ஒரு படம், 24 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு படம். அதில் பாக்கியராஜ் சாரும் ஊர்வசி மேடம் அந்த மாதிரி ஒரு பஞ்சாக பிரித்தாங்க. அந்த 2 பேருடைய ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் படையப்பால் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அன்றைக்கி முன்ன 2-3 நாளில் படித்தேன். அது வந்து மற்ற இதெல்லாம் 7 to 7 டைம் இருந்தது. நான் 7 o'clock ஆரம்பித்தேன், 9 o'clock ஆகிடுச்சு. என்ன பூஜையெல்லாம் முடிச்சு. எவ்வளோ கோஆப்ரேஷன்னா 2 பேரும் நீங்கள் சுயம்பரம் படம் பார்த்தேன் போதும், அவங்க 2 பேரும் வர்ற அந்த காட்சிகள் பூரா நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு நாள்லேயே அவருடைய சின்சியரிட்டி, அவருடைய அந்த பஞ்சஸ் போடுறது, நிறைய நம்ம அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவர் யார், உலக தமிழ் இனத்துக்கு யார் எல்லாம் தெரியும். எம்ஜிஆரோட வாரிசு. ஆனால் திரையுலகத்துக்கு ஏன் இப்படி ஒரு இதில் ஆரம்பத்துலேருந்தே ஆர்ஐபி நிறைய பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே இனிமேலாவது தமிழ் உலகத்துக்கு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து நல்லதே நடக்கணுன்ட்டு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா ரொம்ப வாங்க ரவின்னு என்னமோ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். எங்கே பார்த்தாலும் அது மாதிரி ஒரு டைப்பு, ரொம்ப சிரிச்ச முகம். நான் சின்ன வயசில் அன்னக்கிளி படம் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தார் ராஜகுமாரி தேட்டரில். அப்போ அந்த ஆறுன்னு ஒன்று ஒரு மோதிரம் போட்டிருப்பார், அது ராஜன் அவர் பேர். அதனால அந்த ஆறு போட்டிருப்பார். அப்போ இருந்து எனக்கு பழக்கம்னா இல்லை, அப்போ இருந்து நான் அண்ணாந்து பார்த்தேன். அன்னக்கிளியிலேருந்து அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதர் அவர். ஏன்னா 14 வயது நிலையில் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா சூரல சித்திரங்கள்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகர் நான். அதுக்கப்புறமா அவர் கூட பழகக்கூடிய அந்த காலம் கிடைச்சது இந்த படைப்பாளி சங்கத்தின் போது. பாரதிராஜா சார், பாலச்சந்திர சார், இவர் எல்லாரும். ஸோ மறக்க முடியாது, என்றைக்குமே மறக்க முடியாது. நீ எப்போ திருப்பினாலும் ஏதாவது ஒரு சேனலில் இவர் வருவார். இவருடைய வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், அலாதியான ஒரு குரல், அது கேட்டுகிட்டே இருக்கும். அது மறையாது. நமக்கே இவ்வளோ ஷாக் இருக்குது. அந்த சாந்தனு அவங்க ஒய்ஃபுக்கு பூர்ணிமா மேடத்துக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்மா சாந்தி கடவுளை